Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் தொண்டமானூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். விடியா அரசின் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பாலத்தை பார்வையிட்டு ஆய்வு. திருவண்ணாமலை மாவட்டம் அகரம் பள்ளிப்பட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சுமார் 1000 குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரண உதவி. திருவண்ணாமலை வ.உ.சி. நகரில் நிலச்சரிவில் பலியான 7 பேரின் திருவுருவப் படங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி அஞ்சலி. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். சாத்தனூர் அணையிலிருந்து 2 லட்சம் கன அடிக்கும் அதிகமான நீரை திறந்துவிட்டு பொதுமக்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டது விடியா அரசு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அண்மையில் ஏற்பட்ட புயலால் தென்பெண்ணை ஆற்றிலே சுமார் 2 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் ஆற்றிலே சென்ற காரணத்தினால் இந்த பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் திறக்கப்பட்டு 90 நாட்கள் தான் ஆகிடுது என்று மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார்கள். 90 நாட்கள் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு பாலம் என்று சொன்னால் திமுக ஆட்சியின் நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு தரமான வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. விடியா திமுக அரசு திறமையற்ற நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்களை வழங்கி தரமற்ற கட்டுமானங்கள் கட்டப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கொடுத்த 20க்கும் மேற்பட்ட புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக காவல்துறை. சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கீழ்சாத்தனூரில் நிவாரணப் பொருளாக ரேஷன் அரிசி வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடியா அரசை கண்டித்து சாலையில் ரேஷன் அரிசியை கொட்டி மக்கள் ஆவேசம். பெஞ்சல் புயலால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியில் ராட்சத பாதைகள் உருண்டு விழும் நிலையில் இருப்பதால் மக்கள் அச்சம். காலநிலை மாற்றம் தீவிரம் அடைந்துள்ள நிலையில்
மலைப்பகுதிகளில் குடியிருக்கும் மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்டு மாற்று குடியிருப்பு ஒதுக்கித் தர விடியா அரசுக்கு கோரிக்கை. தமிழகத்தில் அண்மையில் தாக்கிய பெஞ்சல் புயலால் 95,980 கோழி, ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் விழிப்புடன் செயல்பட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முறையாக ஆய்வு செய்யாமல் மத்திய அரசிடம் 6,675 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்ட திராவிட மாடல் அரசு. பயிர்கள் சேதம், கால்நடைகள் உயிரிழப்பு போன்றவற்றிற்கு முறையான ஒதுக்கீடுகள் இல்லாமல் சுமார் 945 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கி விளம்பரம் தேடும் மைனாரிட்டி பாஜக அரசு. சென்னை ராமாபுரத்தில் 2 கிராம் மெத்தபெட்டமைனுடன் ஒருவர் சிக்கினார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கு கடத்த முயன்ற 46 கிலோ கஞ்சா சிக்கியது. காரின் பின்பக்க சீட்டிற்கு அடியில் வைத்து நூதன முறையில் கஞ்சா கடத்தல். சென்னை அம்பத்தூரில் 2 கேரள இளைஞர்களிடம் இருந்து 25 கிலோ கஞ்சா பறிமுதல். தமிழகத்திற்குள் கஞ்சாவை கடத்தி வரும் வெளிமாநில கடத்தல் பேர்வழிகளை தடுக்க முடியாமல் திணறும் விடியா காவல்துறையினர். ஈரோட்டில் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 9 கிலோ கஞ்சா பறிமுதல். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருள் கடத்தல் கேந்திரமாக மாறிவிட்ட பேரவலம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த 3 பேரிடமிருந்து 34 கிலோ ஹான்ஸ் கூலிப் பறிமுதல். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் ஏற்படும் கொலை குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் வேதனை. சென்னை போரூர் ஏரியில் வணிக வரித்துறை துணை ஆணையர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விடியா அரசின் முக்கிய பதவியில் இருக்கும் அதிகாரி கொலையா என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அரசு ஊழியர்களிடையே கடும் அதிர்ச்சி. கடந்த 9 மாதங்களில் இணைய நிதி மோசடிகளில் 1100 கோடி ரூபாயை இழந்த பொதுமக்கள். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சியில் இணைய திருடர்களிடம் பணத்தை பறிகொடுத்து மக்கள் பரிதவிக்கும் அவலம். சென்னை விமான நிலையத்தில் பயோமெட்ரிக் அமைப்பு செயல்படாததால் ஊழியர்களே தங்க கடத்தலில் ஈடுபடுவதாக பலத்த சந்தேகம். நான் கடவுளின் அவதாரம் என்று கூறிக்கொள்பவர்களின் ஆட்சியில் ஊழியர்கள் உள்ளே செல்லும் நுழைவு வாயிலில் கடந்த 5 ஆண்டுகளாக பயோமெட்ரிக் வேலை செய்யாத அவலம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உயிரோடு இருப்பவர் பெயரில் போலி இறப்பு சான்றிதழ் பயன்படுத்தி பத்திரப்பதிவு செய்து சொத்தை அபகரித்த குற்றச்சாட்டு. போலி இறப்பு சான்றிதழை வைத்து பத்திரப்பதிவு செய்த சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குவாதம்.
இப்ப பட்டா வந்து 11ஆவது மாசம் வந்து மாத்திருக்காங்க, பட்டா மாத்திருக்காங்க. பட்டா எடுக்கும் போது நாங்க போய் ஈஸி எடுக்கல வந்து நாங்க இத்தனைக்கும் அதுல லோன் வாங்கியிருக்கோம், பயிர் கடன் தாக்கல் பண்ணிருக்கோம், மோடி காசு ஏறுது, எல்லாமே ஏறுது. ஏறும்போது ஏன் எப்படி வந்துச்சு? கவர்மெண்ட் ஆளுகள் இல்லாம எப்படி இதை சரி பண்ணீங்க? எங்க தெரிஞ்சாங்க. நாங்க கூட வந்து ஒரு ரேஷன் கார்டுல போய் ரேகை வச்சா கூட அந்த இது வந்து சரியா அமையல, நாங்க போட மாட்டேன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஏன் இதை சரி பண்ணீங்க? நாங்க உயிரோட இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஏன் எப்படி சரி பண்ணீங்க? டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினத்தை கருப்பு நாளாக அனுசரித்து நெல்லையில் இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் கடையடைப்பு. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் 1500 கடைகள் மூடப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையேயான மின்சார ரயில்கள் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும். வார நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி 85 ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் எனவும் 125 மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தெற்கு வங்கக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 12ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகளை அடையக்கூடும் என்றும் தகவல். டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட ஹரியானா விவசாயிகள் மாநில எல்லையான ஷம்பூ பகுதியில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. தடுப்புகளை அகற்றி முன்னேறியவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதில் 8 விவசாயிகள் காயம். வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை அமல்படுத்தாமல் அலட்சியம் காட்டும் மைனாரிட்டி பாஜக அரசு. விவசாயிகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மைனாரிட்டி பாஜக அரசு அடக்குமுறைகளை ஏவுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 15ஆம் தேதி திறக்கப்பட்ட நிலையில் நேற்று வரை 16,25,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம். திருப்பதி திருச்சானூரில் பஞ்சமி தீர்த்த உற்சவம் கோலாகலம். சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியில் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என முழங்கிய பக்தர்கள்.